குழந்தைகளா, இந்த நெசவு தொழிலாளி தனியா கஷ்டப்பட்டு ஒரு அழகான கம்பளத்தை எப்படி நெய்றார் பாத்தீங்களா? இதே மாதிரிதான் சிந்து பாத்தும் ஹக்கீமும் ஒரு அழகான கம்பளத்தை கண்டுபிடிச்சாங்க. ஹோட்பகாட் சிட்டியில இருந்து சிந்து பாத்தும் அவனுடைய நண்பர்களான ஹக்கீம், குவாக் மற்றும் தோழியான சுராயாவும் அந்த மாய கம்பளத்துல பயணம் செஞ்சாங்க. நம்மளோட பயணத்தை தொடர்றதுக்கு முன்னாடி நம்ம ஏன் இந்த இடத்துல கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு போக கூடாது? சரியா சொன்ன. இன்னைக்கு ஒரு பண்டிகை நாள். இன்னைக்கு இந்த ஊர்ல நிறைய விருந்தினர்கள் வருவாங்க. சரி, நம்மளும் போயிட்டு வரலாம் கேம். சரி சரி, ஆனா இந்த காசை மட்டும் கேட்காத. சரி, நானும் குவாக்கும் போய் கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு வரோம். ஞாபகம் வச்சுக்கோ, 2 மணி நேரத்துக்குள்ள நீங்க வரணும். அது வரைக்கும் நாங்க இங்க வெயிட் பண்றோம். குவாக் குவாக், இன்னைக்கு உனக்கு மீன் வேட்டைதான் போ. வாவ், இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நீயும் பாரு குவாக், இதெல்லாம் நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. இதோ இங்க இருக்கு பாரு, இது ரொம்பவே அழகா இருக்கு. இங்க பாரு, நான் பாத்துக்கிட்டு இருக்கும் போது இதுல இருக்கிற வண்ணங்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. அது எப்படி இந்த கம்பளத்துல இது மாறும்? என்னால நம்பவே முடியல குவாக். வேண்டாம் வேண்டாம், அதை தொடாதீங்க, தொடக்கூடாது. என்ன மன்னிச்சிருங்க, ஆனா எனக்கு இது வேணும். முதல்ல இங்க இருந்து வெளியே போ, இல்ல கழுத்தை பிடிச்சு தள்ளிடுவேன்.